டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சிருந்த ஒரு அருமையான ஒரு பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவருக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா எல்லா பணத்தையும் அந்த நோய்க்காகவே அளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏழையாக மாறக்கூடிய சூழல் இருக்குது. அப்ப உண்மையான செல்வந்தன் என்பவர் ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு சேகரித்து வச்சுக்கிறாரோ அவரே உண்மையான செல்வந்தன் அப்படின்றதான் அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆரோக்கியம் இருந்தால் அது நமக்கு குறைவற்ற செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி அது போல பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் நமக்கு பாத்தீங்கன்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஒரு நோய்க்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாம உன்னுடைய உடம்பே உன்னை சரி செய்யும். அப்ப நீ சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்து நீ அதை மட்டும் கவனம் செலுத்து, நல்லா சாப்பிடு, நீ ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி ஒவ்வொருத்தர்களும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா பேரும் பாத்தீங்கன்னா, ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள்ல இயற்கையான வழிமுறைகளை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்றைக்கு மருத்துவம் அப்படின்றது நமக்கு இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்த நோய்களை வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறிடுச்சு. அதுவும் ஒரு நோய்க்கு லைஃப் டைம் மருந்துகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கு உருவாயிருச்சு. இதிலிருந்து எப்படா மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக மாத்திரைகள்னால் மருந்துகள்னால அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பல பேருடைய ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இதுவாக தான் இருக்கு. அப்ப அதிலிருந்து நாம் வெளிவர முடியுமா? நிச்சயமாக வெளிவர முடியும். இந்த கெமிக்கல் மருந்துகள்ல இருந்து நாம தப்பித்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுமா? நிச்சயமாக வாழ முடியும். என்னங்க பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல வழிமுறைகளை இன்னைக்கு நம்ம நிறைய தவற விட்டுட்டோம். அது மீண்டும் இப்பதான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆஃப்டர் கொரோனா மக்கள் அனைவரும் தேடக்கூடிய ஒரே விஷயமா ஆரோக்கியத்தை மட்டுமே தேடினாங்க. இந்த ஆரோக்கியத்திற்கு நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்னெல்லாம் கடைபிடிச்சாங்க, அவர்கள் மட்டும் எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க, நாம மட்டும் ஏன் இன்னைக்கு பிறந்த குழந்தை தும்மலோடையே பிறக்குது, இன்னைக்கு தும்மிக்கிட்டே கடைசியில லைஃப் டைம் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு தடவை வீசிங் வந்தா லைஃப் டைம் வீசிங் இருக்குது. ஒரு தடவை சுகர் வந்தா லைஃப் டைம் இன்னைக்கு சுகர் இருக்குது. ஒரு தடவை சைனஸ் வந்தா லைஃப் டைம் சைனஸ் இருக்குது. இப்படி எல்லாமே ஒரு லைஃப் டைம் நோயா மாறிக்கிட்டே இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் தைராய்டுன்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ரேரா இருந்தது. ஆனா இன்னைக்கு தைராய்டு இல்லாத நபர்களே ஒவ்வொரு வீட்லயும் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தைராய்டு பிரச்சனை. சுகர் டயபெட்டிக் அன்னைக்கு சர்க்கரை சத்து அப்படின்னு சொல்ல இருந்த நோய் இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வடிவம் எடுத்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார விஷயமாவே இன்னைக்கு மாறிடுச்சு. கார்பரேட் மருத்துவத்துறையில் இறங்குவதனுடைய விளைவுகள் இன்னைக்கு எல்லாரையுமே நோயாளியாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நாம முயற்சி செய்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியுமே தவிர, ஓகேங்களா, இது நம்ம ஏதாவது ஒரு மருத்துவமனையில போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லைஃப் டைம் நம்ம மருத்துவமனை நோக்கி பயணம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இதிலிருந்து ஒரு மாற்று விடிவு உங்களுக்கு வேண்டுமா? நிச்சயமாக கிடைக்கும். இந்த டாக்டர் பிளஸ் சேனலுடைய மிக முக்கியமான நோக்கமே உங்களை ஆரோக்கியப்படுத்துவதற்கான அற்புதமான விஷயங்களை நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அதில் தலை சிறந்த மருத்துவர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பார்த்து பயனடைந்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதாவது கால் பாதத்துல சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முறை. சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜி அதான, பாத அழுத்த சிகிச்சை அதான அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் என்னன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அப்டேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த கலையிலையும் ஒரு அப்டேஷன்ஸ் நடந்திருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா கால் பாதத்துல அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருமே ஒரு கால் பாத சிகிச்சை அப்படின்னு தான். பட் இதுல அப்டேஷன்ஸ் ஆகி இது பாத கூசா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வடிவம் பெற்றிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாத கூசா அப்படின்றது பாத நரம்பியல் சிகிச்சை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜின்றது பாத அழுத்த சிகிச்சை அப்படின்னு சொல்லி. இந்த பாத அழுத்த சிகிச்சையான ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜினுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் இப்போ பாத கூசா. என்னங்க அப்படி ஸ்பெஷல் இதுல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுல ஒரு நோயினுடைய மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம இதுல கண்டுபிடிக்கலாம். அது நம்மளுடைய கால் பாதத்துல. கால் பாதத்துல உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை கண்டுபிடிக்கலாமா? நீங்க கேட்கக்கூடிய அந்த ஒரு சந்தேகமான ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா? அதற்கு நிச்சயமா உங்களுக்கு நான் எளிதா புரியுற மாதிரி ஒரு பதில் சொல்றேன். கால் பாதத்துல நிச்சயமாக உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை அப்பட்டமா காமிக்கும்.
எப்படி காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய நரம்புகளும் நமது கால் பாதத்துல தான் வந்து முடியுது. அதனாலதான் சொல்லியிருந்தாங்க 72,000 நாடி நரம்புகளும் நமது கால் பாதத்தில் வந்தடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கால் பாதம்ன்றது தான் நம்ம உடலை இயக்கக்கூடியதுக்கான சுவிட்ச் அப்படி சொல்லலாம். சுவிட்ச் அது. நீங்க பாருங்க, ஒரு ஐசியூல படுத்துக்கிற பேஷண்ட், படுத்த படுக்கையா இருக்கிற பேஷண்ட், அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா அதே ஒரு நார்மல் வார்டில் மாத்திட்டாங்க, நார்மல் வார்டுக்கு வந்துட்டாரு, டெய்லி வந்து ஒரு சும்மா ரொட்டீன் அப்படியே ஒரு பாத்ரூம் போற அளவுக்கு நடந்து போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. அதாவது கால் பாதத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு சுகரை குறைக்கணுமா, வாக்கிங். உங்களுக்கு தைராய்டு இருக்குதா, வாக்கிங் போங்க. வெயிட்டை குறைக்கணுமா, வாக்கிங் போங்க. பிபியை குறைக்கணுமா, வாக்கிங் போங்க. இப்படி எல்லாத்துக்கும் நட 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயிற்சியை இன்னைக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்க. நடந்தா என்னமோ நடக்குது அப்படின்றது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நடந்தா என்னமோ நடக்குது உடம்புக்குள்ள அப்படின்னு. என்ன என்ன நடக்குது அப்படின்னா இதான் விஷயம். உடம்பில் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் 2 நரம்புகள் நமது கால் பாதத்தை வந்தடைகிறது. அதில் நாம கால் பாதத்தில் அப்படி டச் பண்ணும் பொழுது, தரையில டச் பண்ணும் பொழுது, அங்க இருந்து அந்த எர்த்துல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி ஒரு நரம்பு பாதை வழியாக அந்த உறுப்பிற்கு செல்கிறது. இதுவே அந்த உறுப்பு இயங்குவதற்கு தேவையான சக்தியாக இருக்குது. அப்ப இன்னொரு நரம்பு பாதை வழியாக அந்த உறுப்பிலிருந்து கழிவு சக்தியானது இன்னொரு நரம்பு பாதை வழியாக நமது கால் பாதத்தை வந்தடைகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் கால் பாதத்தை நீங்க தரையில வச்சீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இன் அண்ட் அவுட் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ நடக்குதா? இதை எப்படி நாங்க நம்புறது அப்படின்னா, இதற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சில சொன்ன ஒரு சில பொன்மொழிகளையும் வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிய வரும். அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விசேஷங்களுக்கு, ஒரு பெரிய கோவில்களுக்கு, ஒரு புனித ஸ்தலங்களுக்கு, திருப்பதி போறீங்க, ஐயப்பன் கோவிலுக்கு போறீங்க, வேளாங்கண்ணி போறீங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள், அந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா, அங்க போய் ஃபைனலா முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நேர வீட்டுக்கு தான் வரணும். இன்னும் சொல்ல போனா குளிக்காம கூட அப்படியே வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் அட்லீஸ்ட் காலை கழுவாம வரணும்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க ரிசீவ் பண்ணி உங்களுடைய கால் பாதத்துல இருக்கும். அப்படியே நீங்க கொண்டு வந்து காலில் வந்து மிதிப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டில் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்னும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அதனாலதான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நீங்க மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஆனா குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், குதூகலம் ஆரம்பிக்குதுன்னா உங்க வீட்டுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுடைய கால் பாதத்தின் மூலமாக உள்ள கொண்டு வந்திருப்பீங்க. அதனாலதான் புனித ஸ்தலங்களுக்கு சென்றால் அப்படியே நேரடியாக நேர வீட்டுக்கு வாங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருந்தாங்க. கால் பாதத்து வழியாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல இருந்து அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. அதுவே ஒரு கேத வீட்டுக்கு போறீங்க, அதாவது ஒரு இறந்த டெத் வீட்டுக்கு போறீங்க, ஒரு மார்ச் வரைக்கும் போறீங்க, அப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அது மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வரணும். அட்லீஸ்ட் காலையாவது கழுவிட்டு வாண்டாங்க உள்ள. எதுக்கு பாத்தீங்களா? அதை நீங்க கட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அங்க போய் என்ன பேசியிருப்பீங்க, இவர் நல்ல மனுஷங்க, இறந்துட்டாருங்க, இனிமேல் அந்த குடும்பம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டே இருப்போம். அப்ப நெகட்டிவா தான் நம்ம எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள கிரியேட் ஆயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் பாதத்து வழியே வெளியே போய்கிட்டு இருக்கோம். நீங்க வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, கழுவிட்டு வாங்கன்னு. இன்னைக்கும் கிராமத்துல வாசல்ல ஒரு தண்ணி தொட்டி இருக்கும், காலை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அப்ப கால் பாதத்தின் வழியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ, நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ளோ இது மூலமா போகுதுன்றத நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சிருக்காங்க பாருங்களேன். நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களாக நம்மளை மறைமுகமா சில விஷயங்களை சொல்லி கடைபிடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த இந்த இடத்துல அப்படி என்னங்க அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய உறுப்புக்கு செல்லக்கூடிய இந்த சக்தி ஓட்ட பாதையில, அதாவது நரம்பு பாதையில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அந்த எனர்ஜி ஃப்ளோ அங்க போய் சேராது இல்லையா? அப்பதான் அந்த உறுப்புகள் சார்ந்த நோய்கள்லாம் வரும். அப்ப தடங்கள் ஏற்படும் பொழுது நம்மளுடைய கால் பாதத்துல சில முடிச்சுக்களாக அடையாளங்கள் தெரியும். இதற்கு நல்ல ஒரு பயிற்சி பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ்டு தெரபிஸ்ட் இதுல இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா கால் பாதத்தை பார்த்துட்டு அப்படியே தடவி பார்த்துட்டு உங்களுக்கு இந்தந்த ஆர்கன்ல இந்த மாதிரி வந்து நாட்ஸ் இருக்குது, உங்களுக்கு தடங்கள் இருக்குது, இந்தந்த ஆர்கன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு மிக துல்லியமாக லேப் ரிப்போர்ட் இல்லாம ஸ்கேன் இல்லாமலே சொல்ல முடியும், சொல்லுவாங்க. அதான் இதோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வந்து
நமக்கு வந்து ஒரு நுரையீரல் இருக்குது. ஈஸியா உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரு நுரையீரல் சொல்றேன். இந்த நுரையீரலில் இருந்து 2 நரம்புகள் நமதுடைய கால் பாதத்துல வந்து முடியும். இதில் ஒரு நரம்பு பாதை வழியாக பாசிட்டிவ் எனர்ஜியும் இன்னொரு நரம்பு பாதை வழியாக நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னு சொன்னோம். இதில் ஏற்படக்கூடிய தடைகள் தான் நுரையீரல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நுரையீரல்ல இப்ப இது வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வரல அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க அப்படியே வீட்டில் உள்ள சில பொருட்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே நம்ம வந்து இந்த அனாட்டமிக்கலா நம்ம பார்த்தோம்னா நம்ம பயந்துருவோம். அப்படிதான் இன்னைக்கு பயமுறுத்தப்பட்டு நோய்கள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமா, உங்களுடைய ஆர்கன்ல வந்து வீங்கிருச்சு, சுருங்கிருச்சு, அவ்வளவுதான், ஓட்டை விழுந்துருச்சு, அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அனாட்டமிக்கலாவே நீங்க வந்து பாக்குறதுனாலதான் நோயின் மீது உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது. நோயின் மீது உங்களுக்கு பயம் ஏற்பட்டால் நோயிலிருந்து நீங்க வெளிவர முடியாது. அப்ப இதை நம்ம எந்த கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களாக, அது எல்லாத்தையும் அது ஒரு மெட்டீரியலா, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸா நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயம்ன்றது வெளியே போயிடலாம். உதாரணத்துக்கு இப்ப நுரையீரல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேனை வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபேன், நுரையீரல் ரெண்டும் எப்படின்றத கம்பேர் பண்றேன் உங்களுக்கு. அப்போ ஒரு ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு காத்த நிழல இருக்கக்கூடிய காத்தை சுத்தி நமக்கு வந்து சுவாசத்தை ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை பண்ணுது. நீங்க பாருங்க, ஃபேன் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஃபேனுக்கு நடுவில் உட்காந்தோம்னா ஃப்ரீ லேசான மாதிரி ஆயிடுது. சுவாசம் ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீயா உள்ள போகுது. ஃபேன் இல்லாத இடத்துல மூச்சு வாங்குறதுக்கு சிரமமாக மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? லங்ஸ் சீராக இயங்கப்படும் பொழுது உங்களுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ சூப்பரா இருக்கும். கரெக்ட்? ஃபேனுக்கு அந்த ஃபேன் நல்லா ஓடணும்னா அதுக்கு ஒரு 2 வயர் வரும் பார்த்தீங்களா, பாசிட்டிவ் வயர், நெகட்டிவ் வயர். இது அங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதில் கரெக்டாக அந்த வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஃபேன் நல்லா ஓடும். லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? லோ வோல்டேஜ் வரும்பொழுது ஃபேனு ஸ்லோவாக ஓட ஆரம்பிக்கும். நம்மளுடைய நுரையீரலுக்கும் அதே போல கால் பாதத்திலிருந்து வரக்கூடிய இந்த நரம்பு பாதை வழியாக வரக்கூடிய வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் நுரையீரலும் அது போல ஸ்லோவா இயங்க ஆரம்பிக்கும். ஃபேன் ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்? ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஆக்சிஜன் கம்மியானா அப்போ நமக்கு பிரீத்திங் டிஸ்டர்பன்ஸ், அங்கே உட்காந்து இது பண்றப்போ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆகும். அப்ப இதே அரைக்கரண்டிலேயே அந்த ஃபேன் ஓடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபேன் ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கிரீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சோன்னா ஃபேன்ல இருந்து ஒரு சவுண்டு வரும், கிரிச் கிரிச்சுன்ட்டு. அடுத்து கொஞ்சம் கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கிரீஸ் எல்லாம் ஃபுல்லா எவாபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா பேரிங் எல்லாம் கரக்கரன்னு உரசிட்டு அங்க கரெக்ட் கரெக்ட்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே ஓடிச்சுன்னா ஸ்டக் ஆகி நிற்கும். கரெக்டுங்களா? நம்ம உடம்புக்குள்ள நம்ம லங்ஸும் சேம் இதே மாதிரி சில சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உயிர் சக்தியினுடைய தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் லங்ஸ்ல என்ன ஆச்சு? ஃபேன்ல ஏற்பட்ட மாதிரி காற்று ஸ்லோவா சுத்திச்சா இங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை, உள்ள பிரீத்திங் டிஸ்டர்பன்ஸ், அப்படியே அப்படின்னு பெருமூச்சு வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னாச்சு? கார்பன் டை ஆக்சைடு வெளியில போலையா, உள்ளுக்குள்ள கழிவு தேங்க ஆரம்பிச்சிடும், கோல்டு, சளி. இந்த சளியை எப்படியாவது நுரையீரல் வெளியேற்றணும்னு ஒரு முயற்சி பண்ணும். வெளியேற்றும் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் அச்னு தும்மல். ஃபேன் என்ன பண்ணுச்சு? கிரிச் கிரிச்சுன்னு சுத்துச்சு. சேம், அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ணுச்சு பாருங்களேன், அந்த தும்மல் மூலமா இந்த சளியெல்லாம் வெளியேற்ற முடியல, சிரமப்படுறது. ஓகேங்களா? உடனே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை இருமல் மூலமா வெளியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணும், அடுத்த கட்டம். ஓகேங்களா? அதனாலதான் இது எல்லாத்தையும் நாங்க தூதுவர்கள் அப்படின்றோம். இவங்கெல்லாம் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தூதுவர்கள். அப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணும்? கரெக்ட்னு இருமல் வந்து அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு பண்ணும். ஃபேனும் அதானே பண்ணுச்சு. கிரீஸ் எல்லாம் இருக்க, கிரீஸ் குறையும் பொழுது கிரிச் கிரிச்சு சவுண்ட் வந்துச்சு. கிரீஸ் ஃபுல்லா குறைஞ்சோன்னா கரெக்ட்னு சவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. சேம் அதே தான். அப்பெல்லாம் இங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஆமா. ஆனா நாம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தும்மல் வந்த உடனே தும்மலை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு மெடிசனை போட்டு தும்மல் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இருமல் வந்தோடனே இருமலை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான். சளி பிடிச்சா சளிக்கு உடனே அதை எப்படியாவது உள்ளுக்குள்ளேயே வச்சிடணும். ஆமா, அது வெளியே வரக்கூடாது, மூக்குள்ளேயே வடியவே கூடாது, சளி நிப்பாட்டணும். அப்படிதான். அப்ப இது எல்லாமே பாருங்க, இங்க ஏற்பட்ட சிம்டம்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த எனர்ஜியை அவர் சரி பண்ணவே இல்லை. அவர் சளியை அடக்கிறதும் தும்மல் அடக்கிறதும் இருமல் அடக்கிறதுக்குமான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது உள்ளுக்குள்ளேயே கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிருது. இந்த எனர்ஜி ஃப்ளோ சரி செய்யாதனுடைய விளைவாக அது நாள்பட்ட நோய்களாக மாறுது. சாதாரணமா இருந்த வீசிங் ஆஸ்துமாவாக மாறிடுச்சு. சாதாரணமா இருந்த தும்மல் அலர்ஜி, சைனசிட்டிஸ், பிராங்கிடிட்டிஸ் அப்படியே மாறிட்டே இருக்கு. அப்புறம் பிராங்கியல் ஆஸ்துமா அப்படின்போம்.
அப்புறம் கடைசியில் அங்கே கேன்சர்னு கூட வரலாம். அதாவது இதனுடைய முற்றிய நிலை, நீங்கள் எனர்ஜி ஃப்ளோவை சரி பண்ணாமுடைய நிலை அப்படிதான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு சாதாரணமாக இருந்த தும்மல் கடைசியில் ஒரு 20-25 வயசு ஆகும்பொழுது கிரானிக் சைனசிட்டிஸ் மாறிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 40 வயசு 50 வயசு ஆகும் பொழுது 2 தடவை சைனஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டேங்க அப்படின்றது. திரும்பவும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேயே இருந்து அவர் இன்ஹேலர், நெப்ளைசர் வாழ்நாள் முழுவதும் அப்படியே போகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டது. இப்போ இதற்கெல்லாம் மூல காரணம் என்னங்க? இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஐயா இதுல இருந்து 2 நரம்பு வந்துச்சு, அதுல இருந்து அந்த கரண்ட் வந்தது பார்த்தோமாங்க. ஏன்னா அவன் போய் ஸ்கேன் பண்ணும் பொழுது நுரையீரல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? நுரையீரல் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, அதோட நீளம் அகலம் ஆழம்லாம் கரெக்டாக இருக்கா, உள்ள இருக்கக்கூடிய அல்வியோலைஸ் கரெக்டாக இருக்குதா, சளி ஏதாவது தேங்கி இருக்கா, நம்ம இப்படி ஸ்கேனு சிடி இப்படியே பார்த்துலாம். ஆனால் அந்த உறுப்புக்கு தேவையான கரண்ட் சரியா வந்துச்சா பார்க்கலாம். அதுக்கான எனர்ஜி ஃப்ளோ, அந்த எனர்ஜி ஃப்ளோவை பார்க்கறது நம்மளுடைய கால் பாகத்தில் பார்க்கலாங்க. அதுதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதை அந்த தடையை நீக்கப்பட்டு எனர்ஜியை கொடுத்துட்டோம்னா பக்கா கிளியருங்க. இது நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நுரையீரலுக்கு சொல்லிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதனுடைய அறிகுறிகளுக்கே நாம் நோய் என கருதி சிகிச்சை எடுத்துக்கிட்டோம். எப்போ நம்ம வந்து அந்த நோயை வெளியே விரட்ட போகிறோம், இல்லை வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரே நோயை வச்சுக்கிட்டு லைஃப் டைம் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு போகிறோமா, இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்த தவறுக்காக லைஃப் டைம் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, மூல காரணத்தை சரி செய்வோம், முற்றிலும் நோயிலிருந்து குணமாகும். அதற்கு இந்த பாதகுசா மருத்துவம் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது போன்ற ஒரு வித்தியாசமான மருத்துவங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பல விஷயங்களை, ரகசியங்களையும் இந்த டாக்டர் பிளஸ் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து இனி ஒவ்வொரு எபிசோட்லையும் கொடுக்க இருக்கிறோம். பார்த்து பயனடைந்து அனைவரையும், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் ஆரோக்கியமடைய செய்வது உங்களுடைய கையில் இருக்குது. அவங்களுக்கும் இந்த தகவல்களை கொடுத்து அவர்களை ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.